வெல்கம் டு டிராகன் தி பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதிஷ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். எங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டர் ஆஃப் செண்டி, இதெல்லாம் கொஞ்சம் பெருமையாக சொல்ல வேண்டிய தருணம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நிதிஷ்? இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு பிஜியில் என்னோட ரூம்மேட் கூட தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நாஸ் டெய்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். நாஸ் டெய்லிக்கெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பல்க் மெசேஜிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டோன்னா என்னடா இது நம்ம ரூம்மேட் இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், ப்ரோ நம்ம இதை வச்சு ஏதாவது ஒன்று நல்லதாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நாங்கள் செண்டி இதே மாதிரி ஒரு கனவு உலகத்து மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது தான் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். பேசிக்காக வந்துட்டு இந்த மாதிரி தான் எங்களோட ப்ராடக்ட் டெவலப் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், நம்ம வாய்ஸ் ஏஐ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ் ஏஐ பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணக்கூடாது? அப்புறம் நான் இவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன். ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மகிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை வந்து நம்ம ஏஐ கூட இன்டிகிரேட் பண்ணலாம், அது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஓகே ப்ரோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் எடுத்துக்கிறாரு. 2 நாள் கழிச்சு அவரே வந்தார். ப்ரோ ரெடி பண்ணிட்டேன், இந்த பாருங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஷாக்கு, என்னங்க சொல்றீங்க, அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்காக வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு எங்களோட செண்டி ப்ராடக்ட் ரெடி ஆச்சு.